ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கிள் ஜெய் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட் 2 வீடியோஸில் என்ன போட்டோம்னா, முதல்ல நான் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஜியோசி, அதில் எலக்ட்ரோஃபைல்ஸ், நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் போட்டிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன போட்டேன்னா, இண்டக்ட் எஃபெக்ட் பற்றி போட்டேன். இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம்னா, ரெசனன்ஸ் எஃபெக்ட் லெக்சர் 3. ஸோ யாராச்சும் இண்டக்ட் எஃபெக்ட் அதெல்லாம் தெரியலனா பழையோட போய் பார்த்துக்கோங்க, நேற்று போட்ட வீடியோவில். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ரெசனன்ஸ் எஃபெக்ட்னா என்ன பார்ப்போம். ஸோ இது நான் கிளியர் எக்ஸாம்பிள் கடைசியில் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். So resonance effect now, this phenomenon in which two or more structures involving identical positions of atoms can be written for a particular compound is called resonance. So ஒரு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு காம்பவுண்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதே டிஃப்ரெண்ட் ஒரே காம்பவுண்ட் ஆனால் டிஃப்ரெண்ட் லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். புரியுதா? இப்போ இங்கே ஒரு சி இருக்கு, இங்கே இல்லாமல் சி இருக்கா? நான் பென்சின் தான், அது பென்சினுக்கு இங்கே டபுள் பாண்ட் இல்லை, இங்கே டபுள் பாண்ட் இருக்கு, இங்கே டபுள் பாண்ட் இருக்கு, இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. அதுவே இங்கே டபுள் பாண்ட் போட்டு இங்கே போடாமல், இங்கே போட்டு இங்கே போடாமல், இங்கே இந்த மாதிரி போட்டால் கூட அதே சேம் காம்பவுண்ட் தான், ஆனால் ஸ்ட்ரக்சர் தான் வேறு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னா ஒரே காம்பவுண்டு நிறைய லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஐடென்டிக்கல் பொசிஷன்ஸ் ஆஃப் ஆட்டம் தான். ஆட்டம் நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பாண்ட்ஸு, எலக்ட்ரான்ஸ் அதை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ் எஃபெக்ட். ஸோ புரியுதா? அதுதான் அதுக்கு பேர் ரெசனன்ஸ் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. இது பென்சின். நெக்ஸ்ட் போவோம். ஸோ ரெசனன்ஸ் எப்படி நடக்கும்னா, பிரசன்ஸ் ஆஃப் அ கான்ஜுகேஷன் சிஸ்டம். ஸோ கான்ஜுகேட் சிஸ்டம்னா ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கணும். ஸோ டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இப்போ ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கணும். ஸோ இப்போ டபுள் பாண்ட் இருக்கு, இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் வந்துட்டு டபுள் பாண்ட் இருக்கனால ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே மூவ் ஆகும். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கெயின் ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கே சிங்கிள் பாண்டாக மாறிடும். அதுக்கப்புறமா இங்கே இருக்க டபுள் பாண்ட் வந்துட்டு இந்த பாண்டுக்கு சேஞ்ச் ஆனோடனே இங்கே சிங்கிள் பாண்டாக மாறினதுக்கப்புறம் இங்கே எலக்ட்ரான் டிஃபரன்ஷியேட்டாக மாறிடும். டிஃபரன்ஷியேட்டாக மாறினோடனே இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே லோன் பேரும் காட்டிடும். ஸோ இங்கே அதே சேம் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும், டபுள் பாண்டாக மாறிடும். இந்த பாண்ட் வந்துட்டு இங்கே வந்துருச்சுல. ஸோ இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிவ் பாண்ட்ஸ் இருந்தா, இந்த மாதிரி டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருந்தா, கான்ஜுகேஷன் இருந்தாலே ரெசனன்ஸ் இருக்கணும். அது ரெசனன்ஸ் இருந்தாலும் மோர் ஸ்டெபிலிட்டி, மோர் நம்பர் ஆஃப் கோலம் பாண்ட்ஸ் இருந்தா மோர் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா எனர்ஜி கம்மியாயிடும். எனர்ஜி கம்மியாயிடுச்சுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அதுக்கு பேர் தான். நெக்ஸ்ட் பிளஸ் எம் எஃபெக்ட், மைனஸ் எம் எஃபெக்ட் இருக்கு. ஸோ மைனஸ் எம் எஃபெக்ட்னா கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அட்டாச் டு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆட்டம். ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆட்டம்னா அதுக்கு எலக்ட்ரான் தேவை. ஸோ எலக்ட்ரான் வாங்கணும். எலக்ட்ரான் வாங்கணும்னா இந்த மாதிரி டபுள் பாண்ட் சொன்னா, டபுள் பாண்ட்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த டபுள் பாண்ட் டொனேட் பண்ண ஆரம்பிக்கும் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கிருந்து இந்த டபுள் பாண்ட் டொனேட் பண்ணிட்டு இங்கே பிளஸ்ஸாக இருக்கிறது லோன் பேராக வந்துடும். ஸோ சிம்பிளா. ஸோ இங்கே இருக்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிடும், இங்கே இருக்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிடும், இங்கே பிளஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ டபுள் பாண்ட் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். ஸோ சிம்பிளா. நெக்ஸ்ட் பிளஸ் எம் எஃபெக்ட். பிளஸ் எம் எஃபெக்ட்னா கான்ஜுகேட் சிஸ்டம் அட்டாச்டு வித் எலக்ட்ரான் ரிச் ஆட்டம். ஸோ ரிச் ஆட்டம்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்கு. ஸோ அது எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறது வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ எது அதிகமாக இருக்கோ எது கம்மியாக இருக்கோ அந்த ஈக்குவலைஸ் பண்ணுறது தான். எதுவாக இருந்தாலும், என்ன இருந்தாலும் உலகத்தில் அந்த ஈக்குவலைஸ் பண்ணுறது தான். அதிகமாக இருந்தால் அது கம்மியாக இருக்கிறது கொடுத்து ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஆக்கும். அதுக்கு பேர் தான். அதே ரெசனன்ஸ்ல நடக்குது. சேம் தான். எப்போ இங்கே இருக்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறி, இங்கே இருக்க சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டாக மாறி, இங்கே இருக்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறி, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கெயின் ஆகும். அவ்வளோதான், சிம்பிளா. ஸோ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம பார்க்கணும். எந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்குல்ல, கான்ஜுகேட் சிஸ்டம் என்ன சொன்னேன், ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட்ஸ். ஸோ மோர் நம்பர் ஆஃப் கோவலன்ஸ் பாண்ட்ஸ் மோர் ஸ்டேபிள் டியூ டு ரெசனன்ஸ். ஸோ அதான் சொன்னேன் முன்னாடியே. ஸோ இங்கே இருக்க டபுள் பாண்ட் வந்துட்டு இங்கே டொனேட் பண்ணி இங்கே சிங்கிள் பாண்டாக மாறி, இங்கே ப்ளஸ் சார்ஜ் கெயின் ஆகிட்டு, அதுக்கப்புறமா இங்கே இருக்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டாக மாறி, இங்கே இருக்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறி, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கெயின் ஆகும். இதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்லி வி மூவ் தி எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் பாண்ட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ புரியுதா? சிம்பிள் தான். ஸோ எலக்ட்ரான்ஸும் பாண்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம்ஸ் சேஞ்சே பண்ண மாட்டோம். ஓகேயா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி பார்ப்போம். அதான் ஸ்டெபிலிட்டினா இங்கே CH2 ப்ளஸுக்கு கார்பன் வந்துட்டு பாசிட்டிவ், கார்போ கேட்டையான். ஸோ 6 எலக்ட்ரான் சிஸ்டம், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், அது எலக்ட்ரான் தேவை. ஆனால் இப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே CH3, அதுக்கப்புறமா இங்கே ப்ளஸ்ஸாக மாறிட்டு, இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதிகமாக. ஸோ அதில் இது 8 எலக்ட்ரான் சிஸ்டம்னா மாறிடு. ஸோ இது மோர் ஸ்டேபிள். புரியுதா? ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு தான் இந்த ரெசனன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மோர் ஸ்டேபிளாக போகிறதுக்கு தான் ரெசனன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை சொன்னால் அதிகமாக இருக்கிறது கம்மியாக போகிறது ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா ஸ்டேபிள் ஆகிறது, எனர்ஜி கம்மியாகணும்.
மோர் ஸ்டேபிள்னா லெஸ் எனர்ஜி, மோர் எனர்ஜினா லெஸ் ஸ்டேபிள். ஸோ நம்ம லெஸ் எனர்ஜிக்கு தான் பார்க்கணும், புரியுதா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் அதான் சொன்னேன்ல. ஸோ விச் ஆஃப் தீஸ் இஸ் மோர் அசிடிக்? ஸோ பார்க்கணும். NO2ல நமக்கு லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ லோன் பேர் இருக்கனால எவ்வளோ பேர் டொனேட் பண்ண ஆரம்பிக்கும்ல. டொனேட் பண்ண ஆரம்பித்த உடனே இங்கே வந்துட்டு ரெசனன்ஸ் ஆகிடும்ல. பென்சின் ஏற்கனவே ரெசனன்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல. இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், அதுக்கப்புறமா இங்கே வந்துடும், அதுக்கப்புறமா இங்கே 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 இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஹைபிரிட்னு சொன்னல பென்சின். ஸோ டியூ டு ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்துட்டு இந்த எலக்ட்ரான் இங்கே ட்ராவல் ஆகி, அதுக்கப்புறமா அந்த எலக்ட்ரான் இங்கே ட்ராவல் ஆகி பாண்டு ட்ராவல் ஆகும். பாண்டு ட்ராவல் ஆகிட்டு ரெசனன்ஸ் என்ன போடுவோம்னா வெறும் பாண்டு எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் ட்ராவல் ஆகும், மூவ் ஆகும். பொசிஷன் ஆஃப் அட்டம்ஸ் மூவ் ஆகாது. திரும்பி சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற மூவ் ஆகிட்டு நிறைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னா மோர் ஸ்டேபிள். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட் பண்ணால் கூட CH2லேருந்து அதுக்கு கீழே வரவே முடியாது. இங்கே டபுள் பாண்ட் மட்டும் தான் ஆக முடியும், அதுக்கப்புறமா சிங்கிள் பாண்ட் வரவே வராது. ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் தான் கெயின் ஆகும், அதுக்கப்புறமா போக முடியாது. ஸோ ஈஸியாக எச்சு வெளியில் கொடுத்துரும். ஸோ இது லெஸ் பேசிக், மோர் அசிடிக். ஸோ இது எலக்ட்ரான் கொடுத்த உடனே ஒரு எச்சு கொடுத்துருது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிட்டு இந்த மாதிரி வந்துடுது. எலக்ட்ரான் கொடுத்துருச்சுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் அது வாங்குதுன்னா அது நெகட்டிவ் சார்ஜ். நான் திரும்பி சொல்கிறேன். எலக்ட்ரான் வாங்குதுன்னா நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் கொடுக்குதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. மோர் அசிடிக்கா, மோர் பேசிக்கா, அது மோர் ஸ்டேபிளா, இந்த மாதிரி இடத்துல தான் JEE கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. 12th கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ரெசனன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி ஏரியாஸில் மட்டும் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வரதில் நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன், அரோமேட்டிக் சிஸ்டம் ஆரம்பிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அரோமேட்டிசிட்டி, அரோமேட்டிக்னா என்ன, அந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஈஸியாக மார்க் வாங்கலாம். நான் வாட்ஸ்அப் கமெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன், எல்லா வீடியோவில் போட்டிருப்பேன், போய் செக் பண்ணிக்கோங்க, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.